நீட்டுக்குள்ள இன்னொரு மோசடி, வினாத்தாள் காட்சி, அதை இளைஞர்கள் திறனிட்டான். அப்ப திமுக போட்ட விதை தான் காக்ரோச் பார்ட்டிங்கிறதா மாறி இருக்கு. அந்த கருத்தியல் தான் வந்து வளர்ந்திருக்கு. நம்ம இந்திய அரசியலை இனிமேல் இளைஞர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். வயசானவங்க தான் இந்த நாட்டை கெடுத்துருக்கு. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம், அதாவது 2021 தேர்தலில் உதயநிதி அவர்கள் நீட்டை நிறுத்துவதற்கான எல்லா சொல்யூஷனும் எங்ககிட்ட இருக்குன்னாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த சொல்யூஷன் எல்லாம் சொல்ல வேண்டியதானே? அதாவது இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படவில்லை. அவன் இன்ஸ்டாகிராம்குள்ள இருக்கான், அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், நடிகையை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஜனநாயகனை பார்த்துக்கிட்டு இருக்கான். நல்ல உடம்பு கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஜனநாயகனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜனநாயகனை பார்த்து அமைச்சர் தான் அமைக்கிறாங்க. டேய், மக்கள் அழுகாமல் இருக்கிறதுக்கு தாண்டா அவங்களை அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்து அழுகிறதுக்கு ஆக்கியிருக்காங்க. ரசிகர் மன்றத்தை செயல்பாட்டை ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மக்களே, தேவ தூதராக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், 3வது இடத்திலே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று சொல்வதை கண்டிக்கக்கூடிய திராணி உங்களுக்கு ஏன் இல்ல? காலை உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தாரா? மதிய உணவு திட்டத்தை தானே கொண்டு வந்தாரு. வரலாற்றை ஏன் புரட்டுவாதம் நடத்துறீங்க? ஏன் மாத்தி எழுதுறீங்க? ஏன் திருப்பி வாதம் செய்யறீங்க? எதுக்காக நீங்க எல்லாத்தையும் குழப்பம் பண்றீங்க? ஸ்டாலினோட சிறந்த ஆட்சி நீங்க தந்துருவீங்களா? அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு மகளிர் உரிமை தொகை, நீங்க 2000 ரூபாய் கொடுக்குற கொடுத்து கிழிச்சிட்டீங்களா? நீங்க சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது இந்தியாவினுடைய தலைநகரான டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க நீட்டுக்காக அங்கே ஒரு போராட்டத்தை, அதாவது குறிப்பாக வினாத்தாள் கசிவுக்காக ஒரு போராட்டம், அமைச்சர் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலேயும் பேன் நீட் அப்படிங்கிற ஒரு போராட்டம் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. மாணவர்களுடைய போராட்டத்துக்கு ஏற்ற போல தர்மேந்திர பிரதான் அமைச்சரும் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்? அதாவது இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படவில்லை. அவன் இன்ஸ்டாகிராம்குள்ள இருக்கான், அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான், நடிகையை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஜனநாயகனை பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்ல உடம்பு கூட பார்க்க மாட்டேங்கிறான், ஜனநாயகனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று குறை விடுபவர்கள் பல பேர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் ஒரு 35% வாக்கு வங்கியை முதல் முறையாக விஜய் பெற்றதன் வழியாக தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பாரம்பரிய அரசியல், பண்பாட்டு அரசியல், முடிகாக்கிற போர் அரசியல், தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகள், கல்வி உரிமைகள் எல்லாவற்றையுமே எந்த புரிதலும் இல்லாதவர்கள், எந்த அறிவாற்றலும் இல்லாதவர்கள், எந்த அனுபவ திறமையும் இல்லாதவர்கள், நிர்வாக ஆற்றல் இல்லாதவர்கள், தத்திகள், தற்குறிகள், அறிவற்றவர்கள், அனுபவமற்றவர்கள் என்று ஒரு கும்பல் உள்ளே புகுந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக ஆனதன் வழியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் தரம் தாழ்ந்து விட்டது என்று பல பேர் வருத்தப்படுறாங்க. தொழில் முனைவோர்கள்லாம் வந்து பல பேர் வருத்தப்படுறாங்க. இந்த முதலீடு செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு வந்து சரியா இருக்காதுன்னு நாங்கள் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க, ராயல் என்ஃபீல்டு போயிட்டாங்க, பல பேர் போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறைபாடு. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு நீதிபதி, சூரியகாந்த்ங்கிறவர் ஒரு நீதிபதியே, இந்த பசங்க பூராமே வேலை வெட்டி இல்லாத பசங்க பூரா வந்து காக்ரோச் பயில்கள் எல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரி வைக்கலாம் என்று இழிவாக பேசியதன் வழியாக இளைஞர்கள் திரண்டு விட்டார்கள். இன்னைக்கு வந்து அபிஜித் தீப்கேங்கிற அந்த காக்ரோச் பார்ட்டியினுடைய தலைவர் சொல்றாரு, அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப நன்றி, நான் வாட்டுக்கு வெளிநாட்டில் இருந்திருப்பேன், என்னை உசுப்பேத்தி இங்கே கொண்டு வந்து இளைஞர்களை திரட்டி இந்தியா முழுமைக்குமான ஒரு மாற்றத்திற்கு வித்திட்டது யாருன்னா ஒரு நீதிபதியுடைய மிக தவறான கருத்து, முட்டாள்தனமான கருத்துன்னு கூட சொல்லலாம், ஒரு தவறான கருத்து. அவருக்கு நன்றிங்கிறப்பல எப்பவுமே தீமைக்குள் இருந்து ஒரு நன்மை பிறக்கும்பாங்க, இருளில் இருந்துதான் ஒளி பிறக்கும், விடியல் எங்கு பிறக்கும்? ஒரு இருண்ட நேரத்துல இருந்தா அப்படி விடிய கால பிறக்கும். அது மாதிரி இந்திய அரசியலை இனிமேல் இளைஞர்கள் தான் தீர்மானிக்க போகிறார்கள். வயசானவங்க தான் இந்த நாட்டை கெடுத்துருக்கு, குட்டி வச்சோரா ஆக்கிட்டாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பார்க்கணும், தமிழ்நாட்டில் கூட நான் வந்து இந்த தியாகராய நகர் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் பாலன் இல்லத்தில காக்ரோச் பார்ட்டியினுடைய போராட்டத்திற்கு வேறு இடங்கள் அரசாங்கம் இடம் கொடுக்க மறுக்கிறது, மெரினாவை பூட்டி வைக்கிறது, பொது இடங்களிலே கூடுவதற்கு தடை விதிக்கிறது, சாலை என்பது போக்குவரத்துக்கு தான், போராடுவதற்கு அல்ல என்ற ஒரு புதிய தத்துவத்தை வந்து ஒரு அமைச்சர் வந்து முத்தாக உதிர்த்து விட்டார் ராஜ்மோகன்லாம். அதனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்குள்ள இளைஞர்கள் திரண்டாங்க, காக்ரோச் பார்ட்டியும் திரண்டாங்க, மாணவர்கள் திரண்டாங்க, ஜென்சி தலைமுறையை திரண்டாங்க, கலந்தாங்க. எல்லாரும் தான் திமுகவுடைய போராட்டம் தானே நீட் எதிர்ப்பு. திமுக காரன் வரமாட்டானா? எல்லாரும் தான் வருவான் போராட்டம். நான் என்ன கேட்கிறேன்னா,
ஒரு தீமையை எதிர்த்து எல்லா திசையிலிருந்தும் ஆட்கள் அணிதிரழுவாங்க. நீ வரக்கூடாது நான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நீங்க கல்யாண வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுத்தா போகணும் சார். இன்னும் ஒரே துக்க வீட்டுக்கு எல்லாரும் தானே போறேன். ஓகே சார், இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். அதாவது 2021 தேர்தலில் உதயநிதி அவர்கள் நீட்டை நிறுத்துவதற்கான எல்லா சொல்யூஷனும் எங்ககிட்ட இருக்குன்னாங்க. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அந்த சொல்யூஷனை தான் சொல்ல வேண்டியதானே? அது பல பேர் தவறா புரிஞ்சுக்கிறான். அவர் என்ன சொன்னார்னா, நாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சிரும், நாங்கள் தேர்வு செய்கிறவர் தான் பிரதமரா வருவாரு, அதன் வழியாக நீட்டுக்கு விலக்கு பெறுவோம், அதுதான் அதுக்கு அர்த்தம். அவங்க மாநில கட்சி தானே, அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு தானே இருக்கிறது. நீட்டு விலக்கு பெறுவது என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தினுடைய கைப்பிடிக்கல தானே இருக்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லைல்ல. அதனால ஒரு மாநில கட்சியில இருக்கிறவர் அவர் கொஞ்சம் அந்த லிமிட்டை தாண்டி பேசிட்டாருங்கிறதுனால அதை பிடிச்சுக்கிட்டாங்க. சார், இன்னொன்னு இவங்க கூட்டணியில இருக்கும்போது, இதே இந்தியா கூட்டணியில இருக்கும்போது தானே நீட்டே கொண்டு வந்திருக்காங்க. இல்ல காங்கிரஸ் காலகட்டத்திலே அது அதாவது புதிய கல்விக் கொள்கை, அதுக்கு பேர் புதிய கல்விக் கொள்கையின் வழியாக காங்கிரஸ் காலத்திலே அது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனா நீட்டு விரும்பாத மாநிலங்களுக்கு விலக்களிக்கப்படும்ங்கிற அந்த சரத்தோடு சேர்ந்துதான் வந்தது. இது கட்டாயமாக்கப்பட்டது அப்படிங்கிற இடத்தை நோக்கி இந்த 12 ஆண்டு கால பாஜகவினுடைய அரசியல் பயணத்துல தான், அதிகார பயணத்துல தான் அது கட்டாய திணிப்பு. இப்ப எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இந்தி படிக்கக்கூடாது என்பதல்ல, இந்தியை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்பதுதான் எதிர்ப்பு. நீட்டு தேவைப்படாத மாநிலங்களுக்கு விலக்களிக்கப்படும் பிரச்சனை கிடையாது, கட்டாயமாக நீட்டு தான். இப்ப என்ன சிக்கல்னா, இப்ப நீங்க தண்டவாளத்துல தான் ரயில் போகும், ரோட்டை இறக்கி விட்டு ஓட்ட முடியுமா? அதை ஓட்ட முடியாது. ஏன்னா அதுக்கான கட்டமைப்பு வேற. சாலையில ஓடுற காரை எடுத்துட்டு போய் தண்டவாளத்துல வச்சு ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அப்ப அடிப்படை கட்டமைப்பு என்ன, மாநிலத்தினுடைய கல்வி கொள்கையின் வழியாக படிக்கிற ஒருவன் மத்திய அரசாங்கத்தினுடைய பாடத்திட்டத்தின் வழியாக கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு போட்டித் தேர்வு எழுதி தேர்வு செய்யப்படணும்னா இந்த சிலபஸ் வேற, அந்த சிலபஸ் வேற. அதுதானே சிக்கலாக இருக்கு. அதுக்குள்ள கோச்சிங் சென்டர்னு ஒன்றை கொண்டு லட்சக்கணக்கான 3 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம்னா வசூல் பண்ணி ஏழை எளிய மாணவன், மலை கிராமத்திலிருந்து வருகிறவன், சிறிய குக்கிராமத்திலிருந்து வருகிறவன், பின்தங்கிய இடங்களிலிருந்து வருகிறவன் எல்லாம், ஏழை மாணவர்கள் எல்லாம் அதை படிக்கவே முடியாது, இந்த கோச்சிங் சென்டருக்கு போகவே முடியாது, பணம் கட்டவே முடியாது, அதன் வழியாக மருத்துவராக அவர்கள் வர முடியாது, உயர்கல்வி பெறவே முடியாது என்று உயர்கல்வி பெறுவதற்கு ஒரு தடையை ஏற்படுத்துறான். சாமானியர்கள் அங்கு வரவிடாம தடுக்கிறான். அதுக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்கனவே மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி, கட்டமைப்பை உருவாக்கி, எல்லா கிராமப்புறங்களிலேயுமே பள்ளிக்கூடங்களை உருவாக்கி, கல்விக்கான அடிப்படையெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டை எதிர்க்குது. அதனால இந்த திமுக மேல இருக்கிற பழியா நம்ம சாட்ட முடியாது. இது எல்லாருக்குமான பிரச்சனை. நம்ம வீட்டு பிள்ளைகள் படிக்க முடியாமல் தடுப்பதற்கு ஒரு முயற்சி நடக்கிறதுனா, அதுல வினாத்தாள் கசிவு என்பது நீட்டே மோசடி, நீட்டுக்குள்ள இன்னொரு மோசடி, வினாத்தாள் கசிவு, அதை இளைஞர்கள் திறனிட்டான். அப்ப திமுக போட்ட விதை தான் காக்ரோச் பார்ட்டிங்கிறதா மாறி இருக்கு. அந்த கருத்தியல் தான் வளர்ந்துருக்குன்னு நான் பாக்குறேன். ஓகே சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, கடந்த 5 ஆண்டுகளாக நீட்டை ஒழிப்பேன் என்று சொன்ன கட்சி ஆட்சியில் இருந்த போது யாரும் வாயை திறக்கல, வந்த 2 மாதத்துல இவங்க மேல மட்டும் பிரஷரை போடுறாங்க யாரு மேல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. தாவேக்காரர். நான் என்ன கேட்கிறேன், திமுக செய்யல, நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்களா? மத்திய அரசோடு இணக்கமாக போறோம். வந்தே மாதரம் தான் முதல்ல பாடுவாங்க, தேசியக்கு தான் அப்புறம் பாடுவாங்க, அதுக்கு அடுத்தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்கன்னு மனோன்மணியன் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சொல்றாரு. எங்களுக்கு சுற்றறிக்கை வந்திருக்கிறதுன்னு சொல்றாரு. ஒரு தமிழ் தாய் வாழ்த்து இருக்க வேண்டிய இடம் 3வது இடமாக நகர்த்தப்பட்டிருக்கிறது. தமிழனுடைய மொழி உணர்ச்சி, தமிழனுடைய தன்மானம், சுயமரியாதை, மாநில உரிமைக்கு வேட்டு வைக்கிறதுக்கு வேலை செய்யறாங்களே, கண்டிக்க திராணி இருக்கா? நான் கேட்கிறேன். பகிரங்கமாக இதை கண்டிக்கிறதுக்கான திராணி தாவேகாவினுடைய யாருக்காவது இருக்கா? நான் கேட்கிறேன். ஒரு அறிக்கை உண்டா? உலகத்திலே மிகப்பெரிய சாகசத்தை செய்த, மிகப்பெரிய அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தக்கூடிய தேவ தூதராக வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கேட்கிறேன், 3வது இடத்திலே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் என்று சொல்வதை கண்டிக்கக்கூடிய திராணி உங்களுக்கு ஏன் இல்ல? இது கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? திமுக காரன் விடுவானாவ? திமுக ஆட்சியில் அதை அனுமதித்தானா? கவர்னரோட அவன் மல்லு கட்டுனா நீங்க இணக்கமா புரியல, என்ன காரணம்? இப்ப மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமா புரியல, என்ன காரணம்? எல்லா உரிமைகளையும் விட்டு கொடுக்குறீங்களே, என்ன காரணம்? பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரே இருப்பார் என்று சொன்னதை ஏன், எதற்காக நீங்கள் அதை இல்லாமல் செய்தீர்கள்? போராடி பெற்ற உரிமையை எதற்காக இழந்தீர்கள்? ஏன் விட்டு கொடுத்தீர்கள் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல.
இன்னைக்கு நீங்க தானே தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய காப்பீட்டு திட்டம், தமிழ்நாடு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் போட்டா இன்னைக்கு நீங்க தானே தமிழ்நாடு முதலமைச்சர். அந்த பேரை அழிக்கணுங்கிறக்காக நீங்க ரொம்ப புனிதமானவர், தியாகத்தை சொல்றவர்னு சொல்லி காமராஜர் பேர்ல நாங்க மாத்திரம் சொல்லியே இந்த வித்தையெல்லாம் காட்டுறீல. காலை உணவு திட்டத்தை காமராஜரா கொண்டு வந்தாரு. வரலாற்றின் உண்மையை பேசணும்ல. காமராஜர் மீது நமக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது, அது வேறு விஷயம். காலை உணவு திட்டத்தை காமராஜர் கொண்டு வந்தாரா? மதிய உணவு திட்டத்தை தானே கொண்டு வந்தாரு. வரலாற்றை ஏன் புரட்டுவாதம் நடத்துறீங்க? ஏன் மாத்தி எழுதுறீங்க? ஏன் திருப்பி வாதம் செய்யறீங்க? எதுக்காக நீங்க எல்லாத்தையும் குழப்பம் பண்றீங்க? கருணாநிதி இருக்கிற கல்வெட்டையெல்லாம் ஒரு துணியை வச்சு மூடிட்டா இல்லாம போயிருமா? ஜெமினி பாலம் கலைஞர் கருணாநிதி காலத்துல 1974 கட்டப்பட்டதுன்னு இருக்கு. என்ன செய்வீங்க? அங்கே போய் பான்பராக்கு போட்டு வச்சு துப்ப போறீங்களாங்க? அவர் காலகட்டத்தில் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டுச்சு. எல்லாம் இல்லாமல் பண்ண போறீங்களா? கிண்டி பாலம்லாம் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது கலைஞருடைய கோரிக்கையில தான் கட்டப்பட்டுச்சு. ஒரு அரசாங்கம் செய்த சாதனையை அதை விட தாண்டி அவன் 100 மீட்டர் ஓடனா நீ 200 மீட்டர் ஓடணுங்கிற மாதிரி அதை விட சாதனைகளை செய்து நீங்கள் முறியடிக்க வேண்டுமா? கடந்த கால சாதனைகளை இருட்டடிப்பு செய்ததன் மூலமாக உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டுமா? ஏன் நீங்க இந்த மாதிரி வஞ்சனையான வேலையெல்லாம் செய்யறீங்க? உங்களை அதுக்காக திமுக பழிவாங்கிறதுக்காக உங்க மக்கள் தேர்ந்தெடுத்தேன். திமுகவை விட நாங்க நல்லாட்சி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லித்தானே ஆட்சிக்கு வரீங்க. திமுக வெறுப்பு என்பதை நீங்கள் அறுவடை செய்வதன் மூலமாக ஆட்சி நடத்தி நீங்க அவங்களோட சிறந்த ஆட்சி தந்துருவீங்களா? கலைஞரோட சிறந்த ஆட்சி நீங்க தந்துருவீங்களா? ஸ்டாலினோட சிறந்த ஆட்சி நீங்க தந்துருவீங்களா? அவர் 1000 ரூபாய் கொடுத்தாரு மகளிர் உரிமை தொகை, நீங்க 2500 கொடுக்குறேன் கொடுத்து கிழிச்சிட்டீங்களா? நீங்க உங்களால கொடுக்க முடியுமா? உங்களால நீங்க நிறைவேற்றுவீங்களா? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, வேலை தருவனுக்கு மாசம் 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு வாய் கிளிய சொன்னீங்க, கொடுத்துட்டீங்களா? தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா? நிறைவேற்றுவதற்கான யோக்கியதை இருக்கா? உங்கள்கிட்ட தகுதி இருக்கா? தராதரம் இருக்கா? செஞ்சிருவீங்களா? நீங்க வாயை திறந்துருவீங்களா? நீங்க எதுக்காவது மத்திய அரசாங்கத்துக்கு வாயை திறந்துருவாரா? திறக்கிறதுக்கான தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? கோட்டு போட்டாரு, இன்னைக்கு பட்டு வேட்டி கட்டினாரு, பட்டு சட்டை போட்டாரு, இன்னைக்கு இந்த வண்டியில போனாரு, அவரே ட்ரை பண்றாரு. ஜனநாயகம் பார்த்து அமைச்சர்கள்லாம் அழுகுறாங்க. டேய், மக்கள் அழுகாம இருக்கிறதுக்கு தாண்டா அவங்களை அமைச்சராக்கியிருக்காங்க. நீங்க படம் பார்த்து அழுகிறக்கு ஆக்கியிருக்காங்க. ரசிகர் மன்றத்தை செயல்பாட்டை ஊக்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்களே. ஓகே சார், நீங்க ஜனநாயகன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இளைஞர்கள் கையில ஏந்திய ஒரு பலகை எங்களுக்கு ஜனநாயகம் வேண்டும், ஜனநாயகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டங்கள் எல்லாம் முன் வச்சாங்க. இது எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இது திமுக மாணவர் அணி, ஜென்சி அணி தான், ஜென்சி டிஎம்கே தான் இதை பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டிலே மாணவர் எழுச்சி, இளைஞர் எழுச்சி எல்லா தரப்புல இருந்து வருகிறது. நான் பாலன் இல்லத்திலே நடந்த போராட்டத்திலே 2 நாட்கள் முழுமையாக இருந்தேன். அதில் திமுக ஒரு ஓரத்திலே சாரத்திலே இருந்தது இல்லைன்னு நான் சொல்லலாம். திமுகவே நடத்தியதுன்னு சொல்றது அயோக்கியத்தனம் ஒண்ணு. 2வது, திமுக தான் இவங்களையெல்லாம் தூண்டி விடுதுன்னா அவ்வளவு வலிமையோடு, அவ்வளவு ஜென்சி தலைமுறையோடு இணக்கத்தோடு திமுக இருந்திருந்தா ஆட்சி மன்றமே நடந்திருக்காது. லாஜிக் பாயிண்டே கிடையாது. ஆனால் திமுகவை பார்த்து தாவேகா பயப்படுகிறது என்பதுக்கு தான் இந்த அறிக்கைகள்லாம் சாட்சியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, குறிப்பா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க. ஜனநாயகன்கிறது என்டர்டெயின்மெண்ட். நீட்டுக்கு எதிரான உரிமை போராட்டம் என்பது மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், கல்வி உரிமை சார்ந்த விஷயம். ரெண்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதான் சார், ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கிறேன். இப்ப காதலுக்கு மரியாதையில நடிச்சதுனால காதல் திருமணங்களை இனிமே யாருமே எதிர்க்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா நம்ம? அதான் சார், இப்ப பூவே உனக்காக படத்துல அவர் தியாகம் பண்ணிட்டாரு, லவ் பண்ண பிள்ளைங்கிறனால எல்லாருமே தியாகம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் சினிமாங்கிறது கனவு, கற்பனை, அது என்டர்டெயின்மெண்ட். அதுவும் வாழ்க்கை ஒன்னா. சினிமால பறந்து பறந்து அடிக்கிறாங்க, 10 பேர் அடிக்கிறான், ஒரு ஆளு 40 பேர் அடிக்கிறான், ஓட ஓட அடிக்கிறான். பாகிஸ்தான் தீவிரவாதிலாம் கொத்தா தூக்கிட்டு வந்துடுறாங்க. பகல் காமலாம் அவன் உள்ள அடிச்சுட்டு அவன் போயிட்டான், ஒண்ணுமே செய்ய முடியல. சினிமாவுக்கு யதார்த்தத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? சார், இங்க போராட்டம் நடக்குது, ஆனா அங்க எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, நீரோ மன்னன் நாடே தீப்பற்றி எரிகிற போது பிடில் வாசித்தான் ஒரு கதை உண்டு. அதை நான் ரொம்ப காலமா நம்பல. நாடே நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் இளைஞர்கள் போராட்ட களத்திலே நின்று கொண்டிருந்த போது போலீஸ் தடியடிக்கு ஆளாகி சிறைச்சாலைக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் போது ஜனநாயகன் பார்த்து கண்ணீர் விட்டு கதறிய அமைச்சர்களுடைய அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கிறப்ப நீரோ மன்னன் வேறு எங்குமே இல்லை, தாவேகாவில் அமைச்சரவையில் இருக்கிறார், அமைச்சர்களாகி விட்டார்கள் நீரோக்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. ஓகே சார், அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராடும் போது கூலி படம் பார்த்து ரிவ்யூ போட்டது யாரு? ஆமா,
கூலிப்படம் பார்த்தது எவ்வளவு குற்றமோ அதை விட பெரிய குற்றம் நீங்கள் ஜனநாயகன் பார்த்தது. அப்போ நீங்கள் திமுக பாணியில் தான் நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னு ஒத்துக்கங்க. திமுகவை விட சிறந்த ஆட்சி நீங்கள் தரவில்லை என்பதற்கு அவங்க கூலிப்படம் பார்த்தாங்க, நீங்கள் ஜனநாயகன் படம் பார்த்தீங்க, 2 பேரும் ஒன்றுன்னு ஒத்துக்கங்க. நீங்கள் 2 பேரும் ஒரே ஆள் தான், வேற ஆள் கிடையாது. அதை விட நீங்கள் சிறந்த ஆட்சியை தரவில்லை என்பதற்கு இந்த ஒப்பீடு சாட்சியாக இருக்கு. ஓகே சார். அதே போல இந்த மேகதாது அணை பிரச்சனைக்காக கர்நாடகா செல்ல உள்ளார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து வருது. இது வந்து ஏற்கனவே அபிஷியலா இன்னும் வரல அப்படின்னு ஒரு மறுப்பும் வருது. ஆமா, அப்படி ஒருவேளை அவர் சென்றால் நல்லிணக்கத்தை வந்து சந்திக்கிற விதமாக நல்லிணக்கத்தோடு உரையாடினால், அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தினால், அது மூலமாக தீர்வு வந்தால் நம்ம ஏற்போம். அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதற்கான நடைமுறை சாத்தியம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அன்றைய கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக எஸ்ஆர் பொம்மை என்று இருக்கிறவர் இருக்கும்போது இது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அது யாரோ ஐடியா கொடுத்துருக்கான். எம்ஜிஆர் மாதிரி தான் நீங்களும், அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு, நீங்களும் போனீங்கன்னா அதாவது ஆயிரம். அந்த வருஷமே வந்து எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை நடத்தினால தீர்வு வரல. அந்த வருஷம் அதிகமாக மழை பெஞ்சிருச்சு. நீங்கள் திறந்து விடுறதுக்கு இடம் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வரும் தண்ணி. எப்போவுமே அதிகமாக மழை பெஞ்சா திறந்து விட்டுருவாங்க. அதுல தான் தீர்வு வந்திருக்கே தவிர எம்ஜிஆர் பேசுனதுனாலாம் ஒரு தீர்வும் வரல. யாரோ ஐடியா கொடுத்துருக்கான், எம்ஜிஆர் மாதிரியே தான் நீங்க இருக்கீங்க, அவரும் அப்படித்தான் இருந்தாரு, நீங்களும் அப்படித்தான் இருந்தீங்கன்னு சொல்லியிருக்கான். அதனால ஒரு பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. அதுக்கான ஒரு ட்ரெய்லரை போட்டிருக்காங்க. உண்மையிலேயே படம் வருமா வராதான்னு நமக்கு தெரியல. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் போகக்கூடாது, மாநிலத்தோட உரிமையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அது உண்மை என்னன்னா 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து நடக்குது. யாரு நமக்கு வந்து எதிர்நிலைப்பாட்டில் இருக்காங்களா, அவங்க வீட்டில் விருந்துக்கு போனால் அந்த பஞ்சாயத்து தீர்ந்துரும் சொன்னால் யாராவது நம்புவார்களா? மேகதாதுக்கு குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் சரியாக இருக்கும். நடைமுறையில் அப்படி வந்து நீங்க அப்படிலாம் பேசிலாம் சரி செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது திமுகவின் கருத்தா இருக்கு. கடந்த காலங்கள்ல உச்சநீதிமன்றத்திலே நீதிபதியே சொல்லியிருக்கார், இந்த பிரச்சனைக்கு எடுத்துட்டு வந்து வாதிட்டதை விட நீங்க ஒரு மாநில முதலமைச்சர், அவங்க ஒரு மாநில முதலமைச்சர் உட்கார்ந்து பேசினாவே சமரசம் ஆகலாமே. அது ஜட்ஜோடைய தந்திரம். ஏன்ட்ட பஞ்சாயத்துக்கு வராதுடா, நீங்களே பேசிக்கிறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சண்டை போடுறவங்களே சமரசம் ஆயினுங்கப்பா, சாட்சிக்காரன் காலில் விழுகிறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுங்கப்பான்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சீனின்னு எழுதி நக்கிறது மாதிரி தான். அதெல்லாம் நடைமுறையில் நல்லா இருக்காது. ஓகே சார், சிறப்பான தகவல், ரொம்ப நன்றி.